Wonderful boy. நீவிட்டீங்களா? மணி 10 ஆச்சு இல்ல, படுக்க கூடாது. டேய் பாபு, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல வார்டன் போட்டோம். இத பத்தியா? டேய் வாங்கடா போலாம். இருடா, அவர் ரூமுக்கு போட்டோம். நெருப்பு, ஃபயர்! டிங் 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 டிங். என்னது? நெருப்பு ஈரமா இருக்கு. வந்த முத நாளே காலை சாணி காலாக்கிட்டானுல சில்மிஷ பசங்க. பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். நாம இப்படி ஓடுறோமே,
எனக்கு தகுந்த பொண்ணு முகானா இந்த ஆஸ்திரேலியா சரிதான் போ. தினமும் கத்திரிக்காய் பொரியலும் வெண்டைக்காய் சாம்பாரும். டெய்லி ஒரு முட்டைக்கு மேல தர மாட்டேங்கிறாங்க. கவலைப்படாத, உனக்கு முட்டை தானே வேணும், நான் போடுறேன். என்னடா சொல்ற? சீக்கிரம்டா. சீக்கிரம் டேய், குக்கு வரண்டா. டேய் சீக்கிரம் ஓடுடா. என்ன கருப்பையா, டிஃபன் ரெடியா? பசங்க எல்லாம் வர நேரமாச்சுல்ல? அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? பாருங்க சார் முட்டைய. இதுதான் முட்டைய? ஆமா சார். மூதேவி, நான் கோழியே பார்த்திருக்கேன். அதுக்கு இல்ல சார், முட்டையை உடைச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல. எப்படி? கோழி கர்ப்பமாகி முட்டை போட்டுச்சா இல்ல கேஸ் ட்ரபிள்ல முட்டை போட்டுச்சா? ஒண்ணுமே இல்ல. கோழி ஒழுங்கா தாங்க முட்டை போட்டுச்சு. பசங்க தான் ஒழுங்கு இல்ல. எல்லாத்துலயும் ஓட்ட போட்டு குடிச்சிட்டு ஓடி போயிட்டானுங்க. எல்லாத்துலயும் ஓட்ட போட்டானுங்களா? அந்த அளவுக்கு தேறி இருக்கிறானுங்க. நேத்து நான் மாட்டினேன், இன்னைக்கு நீ மாட்டி. ஹாய் ஹாய் ஹாய். தாடா வாஜர் சைக்கிள் வராரு. வீல்கில் பெண்ட் ஆயிட போகுது. யார்தா சைக்கிள்? இதுவா? நம்ம குக்குதுமா. நைஸா தள்ளு வந்துட்டேன். குடுறா, நான் ரவுண்ட் போயிட்டு வரேன். வேண்டாம்டா. குடுறானா? ஜாகிரதை. ஐயா டேய் பாத்தோடுறா. டேய் ஏதோ ராஜன் நம்ம சாப்பாட்டுல மண்ண போட்டு வேண்டாம். பாத்து வரக்கூடாது. ஹலோ சார். வாங்க சார், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏய் கூப்பிட்டு இருக்கோம், திரும்பி பார்க்க போறேன். சொல்லிட்டாங்க. டேய் வாடா. இப்படி என்ன விஷயம்? விஷயத்த அங்க பேசிக்கலாம். வாமா. உன் பேர் என்ன? நரசிம்மூர்த்தி. அப்ப உரிமைக்கிட்டே பதில் சொல்லு. அண்ணா, என்ன ரேக் பண்ண போறீங்களா? இல்ல, சம்பந்தம் பேச போறோம். அண்ணே, நீச்சல் அடிப்பீங்களா? கொஞ்சம் அடிப்பேன். கொஞ்சம் அடி பார்க்கலாம். இங்க எப்படி அடிக்கிறது? தண்ணியில தான் அடிப்பேன். டேய் ஐயா, தண்ணியில் தான் நீச்சல் அடிப்பாராம். அப்படியா? இவட அட்ரா. அடிக்கிறோம் சார். அட்ரானா? அட்ரா. அட்ரா சீக்கிரம். போதுமா? போதுமா? தலைய வர நீட்டிட்டு. குட் மார்னிங் சார். What's this? Stupid. Go to the class. King Solomon had 1,000 wives, and that's the reason why he always missed the morning train in kissing them all goodbye. Meet me tonight in the moonlight, darling, meet me tonight all alone. All right. Good morning. What's so good about the morning, sir? Morning, sir. Sit down. Monkey man. Today is the first class. So, நான் பாடம் நடத்த போறதில்ல. Just relax. சரி சரி சரி. இப்போ நம்ம எதை பத்தி பேசலாம்? சினிமா பத்தி சார். Shut up. I hate cinema. சினிமா பத்தி பேச கூடாதீங்க. சினிமா. நானே சொல்றேன். உங்க விடுமுறை நாட்கள்லாம் எப்படி கழிச்சீங்க? பிரபு. சார், நான் என் ஃபேமிலியோட டெல்லி ஆக்ராலாம் போனேன். அங்க நல்ல நல்ல சீரியல் எல்லாம் பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ்.
குட் மார்னிங் சார். யுவர் நேம் ப்ளீஸ். உமா. நியூ கேர்ள். எஸ் சார். சிட் டவுன். எஸ் பிரபு, உன்னால மறக்க முடியாத காட்சி எது? கம் ஆன் பிரபு, கண்டினியூ. சார் இந்த ஆளுகளை பாருங்க. பந்து தூக்கி போட்ட தானே, பந்து தானே, அங்க கிடக்க எடுத்துக்க போ. தொப்பிய குடா. பந்த கொண்டா தொப்பி வரும். நான் போய் எடுத்துக்கிட்டு வரவா? சரியான ராவ் காலண்டா. போயா, சீக்கிரம் சீக்கிரம். தொப்பிய கொடு. அப்படிவா வழிக்கு குடா. ஒழிஞ்சு போ. அவ்வளவுதான், அந்த கிழவன் தோஞ்சா. அங்க பாருங்கடா. எவக்காரா நமக்கு என்னடா? வாடா வாடா வாடா, நம்ம விளையாடலாம். வரலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே தான். Good morning. Suswagatam. Sab baithiye. All of you are present. Baito. Baito. Yamanna ida varanjadu. Black the clean board. I mean clean the blackboard. Nonsense. இப்படி போர்டுல கிறுக்கி அப்புறம் ரோட்ல கிறுக்க அலைய போறீங்க. பின்னால என்னடா சாரல் அடிக்குது? தொடச்சது போதும், போ. இனிமே இந்த போர்டு கிளீனா இருக்கணும், ஜாக்கிரதை. Your attendance please. Alice. Yes sir. Ambika. Yes sir. Amjad Khan. Yes sir. Arati. Yes sir. Aravind Prabhu. Aravind Prabhu. Aravind Prabhu. Prabhu. Present sir. You are physically present but mentally absent. Am I right? Yes sir, you are right. பாபு. டேய் பாபு. என்ன பாபு? என்னடா? அவ ஏன்டா இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? எவடா? அதான்டா நம்ம கிளாஸுக்கு வந்த புது பொண்ணு. ஓஹோ, வாத்தியார் அங்க வரீங்களா? என்ன திடீர்னு அவ ஞாபகம்? சும்மா தான் கேட்டேன். அதானே பார்த்தேன். பாபு. என்னடா? அவ காரை ரிப்பேர் பண்ணி விட்டமே, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஆகட்டுமே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கும் அவ வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரலாம்டா. வாடா ப்ளீஸ்டா. டேய் பிரபு, நீ போற போக்கு சரியில்லை. சரி சரி வா, இது எங்க போய் முடிய போதோ. இவன் தப்பிச்சிருவான், நம்ம உதவாங்கணும். அல்ல ஃப்ரெண்டுக்காக தானே பண்ற இதெல்லாம். பெரிய ஃப்ரெண்டு, இதுக்கு மட்டும் ஃப்ரெண்டு வேணுமா? வீடு பூட்டிருக்கு, கட்டுனர் பட்டு ஒண்ணுமே தெரியல. என்ன தம்பி, என்ன வேணும்? உமா எங்க கிளாஸ்மேட்டு, அவங்கள பார்க்க வந்தோம். கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. எல்லாம் என்னாலதான் வந்தது. நான் ஒரு மடே. அதான் ஜாதகத்துல இருக்கேன். இப்போ உமா எப்படி இருக்காளோ என்னமோ. ஆரம்பிச்சிட்டாண்டா. அதை பத்தி நம்ம சபை கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டடிக்கு டைம் ஆச்சு.
இனிமே நான் எப்படி அவ மூஞ்சில முழிப்பேன்? முழிக்க முடியும் பர்தா வாங்கி மாட்டிக்கோ. இது தேர்ற கேஸா தெரியல. வா வா. Heat a pinch of ammonium chloride in a test tube. Excuse me, sir. Yes. யார் என்னால ஸ்கூலுக்கு வரல? சார், மண்டே ஈவினிங் நான் கார்ல வீட்டுக்கு போறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு அடிபட்டுடுச்சு. அதனால தான் சார் நான் ஸ்கூலுக்கு வர முடியல. No excuse. You should have given a leave letter. Get out of my class. Physical and chemical changes of the ammonium chloride are undefined. It can act both as a base and acid. ஏன் சார் காரணம் இல்லாம உமா வெளியே அமிச்சிங்க? கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு முன்னாடியே தெரியும். முதல்லயே தெரிஞ்சிருந்தா லீவ் லெட்டர் கொடுத்துருப்பால. சரி, உன்னை காரணத்தோட அனுப்புறேன். வெளியே போ. தேங்க்யூ சார். உமா, உமா. மை நேம் இஸ் நாராயணன். எஸ், வாட் டு யூ வாண்ட்? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். உன் கார் ரிப்பேர் பண்ணது யார் தெரியுமா? பிரபுதான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? சோஷியல் சர்வீஸ் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். அதான் என்ன உமா, ஒரு சர்வீஸ் பண்ணலான்னு. மியூசிக் கிளாஸ் டைம் ஆல, வா போலாம். மீட் யூ அகைன். என்ன உமா டல்லா இருக்க? கிளாஸை விட்டு மாஸ்டர் அனுப்புறது சகஜம் தானே. இதை போய் பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்ணா எப்படி? அதுக்கு இல்ல லட்சுமி, இது வரைக்கும் என்னுடைய பழைய ஸ்கூல்லயும் சரி மாஸ்டர் என்ன கிளாஸை விட்டு வெளியே துரத்துனதே கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த ஃபூல் தான் காரணம். சிப்பு தட்டி நாயே, சும்மா பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நத்திங் சார். கதவை திறந்தது, மூடலாம்னு. உன் பேண்ட் திறந்திருக்கு, முதல்ல ஜிப்பை மூடு. போ. திறந்து வச்சுக்கிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பாக்குறான்? டீச்சரையே பாக்குறானா? I am sorry for what I did, Prabhu.
Make yourself comfortable. Just a minute. Mummy, mummy, mummy. டேய் பிரபு, அவங்க அம்மா வரப்போ திருன்னு முழிச்சுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி நடந்து கூடாது. கௌரவமா பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கணும். பிரபு, இதான் எங்க அம்மா. Glad to meet you, மேடம். உட்கார் தம்பி. உமா, இப்போ காஃபி கொண்டா. எந்த ஊர் தம்பி? மெட்ராஸ் மேடம். மெட்ராஸ்ல எந்த இடத்துல? மயிலாப்பூர்ல மேடம். உங்க அப்பா பிசினஸ் பண்றாரா? அவர் விஷயத்துல நான் தலையிடதில்ல மேடம். உமா, நீ பேசிட்டு இதோ வந்துடுறேன். காஃபி. What happened? என்னங்க மாப்பிள்ள? டீனா நான் மாப்பிள்ள. நாக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கு? நீங்க எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன். நாங்க எங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தோம். அனாவசியமா என்ன வம்புக்கு இழுக்கிற. மத்த எல்லா விஷயத்துலயும் அவங்க கூட இருக்க. ஆனா அந்த உமா விஷயத்துல மட்டும் சைடு வாங்குற பாத்தியா? ஏண்டா நாங்களும் உமா கிட்ட பேசினா என்னடா ஆயிட போகுது? உங்களுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் தான், போய் பேசி பாருங்கடா. வேண்டாம், சேலஞ்ச் பண்ணாத. நான் வட்டத்துல இறங்கினேன், உமா ஒன்று ஓரம் கட்டிட்டு வா. ஜாகிரதை. போட்டா அமுல் பேபி, உனக்கு ஏன்டா அடல்ஸ் பேச்சு? உமாவுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தனியா அவங்க வீட்டுக்கு போக கூடாது. நான் வீட்டுக்கு போனேன்னா நீங்க ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணீங்க? வண்டி திடீர்னு பிரேக் டவுன்னா தள்ளிட்டு வருவானா? அரேஞ்சன்னா சரி சரி விடு. நம்ம கிடைக்கிறதோ 1 மணி நேரம் சாயந்தரம். அது ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணதை விட்டுட்டு இது வேறையா? டேய் சும்மா இருங்கடா. கையில பைசா இல்லாம இந்த ஜாலி வண்டி கிடக்குது. பைசா வேணா என்ன கேக்குறது தானே? எங்க காட்டுக்கண்ணா? வேணா டேய், வேணா. டேய் பைசாவை சொல்றான்டா. பைசாவா? நீயே வச்சுக்கோ உன் பரம்பரையோட மொத்த வேல்யூ. உனக்கு ஏதாவது பைசா வேணா நான் வாட்டர் நகலண்டா. அவர் தான் டெய்லி சில்லற வர்றாரு. டேய் இன்னொரு வாட்டி நீ ஐடியா கொடுத்த உன் நாக்கு இழுத்து ஆணி அடிச்சிடறேன், ஜாக்கிரதை. டேய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, நீ பெரிய புத்திசாலியா இருந்தா இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் சம்பாதியம் பார்க்கலாம். ஓஎஸ், எவனா ஒரு பேக் வரட்டும், நான் சம்பாதிக்கலாம் இல்லையா பாரு. டேய் கையில பெட்டியோட ஒரு பேக் வருதுடா, போய் பிடி. சார் ஊருக்கு புதுசா? ஆமா. ஐயோ, ஒரு சின்ன உதவி. 10 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இரு பாக்குறேன். இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஏய் எப்படி? ஏய் 10 ரூபாய் எங்க? கொடுத்து தானே சில்லறை வாங்கின. கொடுக்கல. பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருக்கீங்க, சின்ன பையனை போய் ஏமாத்தலாமா சார்? சே தப்பு சார். சார் 10 ரூபாய் முழுசா முடிக்கிட்டீங்களா சார்? ஏய் யாரா நீ புதுசா வாதியார் வருது? யார் வந்தானடா? நீ தூங்கு, ஒன்னு யார் கேட்க போறான்? அப்படியே வந்தாலும் அசோகர் மரம் நட்டார், அக்பர் ரோடு போட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க. புதுசா வந்தார் மட்டும் என்ன, அக்பர் சினிமா எடுத்து சொல்ல போறாரு. அதுக்கு இல்லடா, புதுவாதார் எப்படி இருப்பாரோன்னு ஒரு கியூரியாசிட்டி. சிவே Sit down, boys. Sit down. இவர்தான் மிஸ்டர் பிரேம். ஹலோ. உங்க புது வாத்தியார். மிஸ்டர் பிரேம், now you can take the class. Yes sir. Okay. Good morning. Good morning. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். யார்கிட்டயாவது 10 rupees சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் கொடுத்ததுக்கு 10 ரூபாய் நோட்டு வாங்கிட்டல? வாங்கிட்டேன் சார்.
சார். Sit down. இன்னைக்கு என் பிளான்லாம் அப்செட் ஆயிடுச்சுடா. யாருக்கும் தெரியாம ஹாஸ்டல் விட்டு தப்பிச்சு போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த இழவு ரூபாய் திருப்பி பிடிங்கிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வந்த மாஸ்டர் ஒரு மாமன் பாரு, கொடுத்த ரூபாய் திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு. அது இல்லடா, ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டு 10 ரூபா வாங்கிட்டானே, அதை பெரிய மனசு பண்ணி விட்டுடுவோம். அப்படியே ஒரு நல்ல மனசு வேணா. இவன்லாம் ஒரு வாத்தியாரான், நமக்கு சொல்லித்தர வேண்டாம். நம்ம கிட்ட இருந்து எதுவும் கட்டுக்காம இருந்தா சரி. Will anybody come forward to fill up the blanks? Good. கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன வந்து ரூம்ல பார். எல்லாம் உங்களால தான் நான் சிரிச்சேன். கணேஷோட ஷூ லேஸை கட்டி விட்டுட்டு நீங்க தான் என்ன மாட்டி விட்டுட்டீங்க. ஐயோ, நான் ஒன்றும் செய்யல, எல்லாம் இந்த மடையம் தான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, மாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி ஏதாவது சீரியஸ் ஆயிட்டா எல்லாம் இந்த மடையம் தான் மாஸ்டர் கிட்ட சொல்லிடு. அப்படியே பிரபு தான் ஐடியா கொடுத்தா சொல்லிடு. அடப்பாவி, நான் எங்கடா உனக்கு ஐடியா கொடுத்தேன்? நீ மாட்டிக்கேண்டா. அப்படி அடி வாங்கினா 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அதானே ஃப்ரெண்ட்ஷிப். நீ போயிட்டு வாமா. Yes, come in. சார், Sit down. உன்னதான் உட்கார சொன்னேன். ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல சிரிக்க வரியா? நோ சார். பாடத்தை கவனிக்காம அப்படி என்ன சிரிப்பு? நோ சார், இனிமே டேய், அவ போய் ரொம்ப நேரமாச்சு. மாஸ்டர் கிட்ட அடி வாங்குறாளோ உத வாங்குறாளோ? வாங்கிட்டா என்ன போ. சைக்கிள் ஓட்டும் போது ரோட்டை கீழே வந்தா தான் கத்துக்க முடியும். அதே மாதிரி மாஸ்டர் அடி வாங்கினா தான் படிக்க முடியும். தப்பு இல்ல, எல்லாம் வாங்கட்டும். அப்ப நான் வரேன்டா. ஐயோ, படிக்குமா, டைம் ஆச்சு, போடுறா. சும்மா என்னாச்சுமா? மாஸ்டர் என்ன வார்ன் பண்ணி அமிச்சாரு, அவ்வளவுதான். அப்பாடா. ஓகே, தப்பிச்சுக்கிட்டேன், வா போலாம். எஸ். ஏய் உமா, நீ எங்க இங்க? வாங்க சார், இதுதான் சார் என் வீடு. உமா, யார் இவரு? நான் உமாவோட கிளாஸ் மாஸ்டர். மிஸ்டர் பழனியப்பன் சொன்னாரு அவுட் ஹவுஸ் காலியா இருக்குன்னு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓ எஸ், தாராளமா பார்க்கலாம். உமா, அழைச்சிட்டு போ. வாங்க சார். ஐயோ, என்ன ஹாய் உமா. ஏய், நேத்து என்னாச்சு தெரியுமா? மாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் பயந்தே போயிட்டேன். ஐயோ, அப்புறம் மாஸ்டர் வந்து உங்க அம்மா கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணாரா? நோ நோ, ஹி இஸ் a gentleman தெரியுமா? அது விஷயமா எதுவுமே பேசல. எங்க வீட்ல அவுட் ஹவுஸ் காலியா இருக்குன்னு யாரோ சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் வந்தாரு. இன்னொன்னு ஜாலி தான், எல்லா சைடுல பாஸ் பண்ணிடுவேன். சரி சரி, மாஸ்டர் வீட்டுக்கு வந்தானா பியூன் வந்தானா? கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். बाबा जी ने राजू को बहुत अच्छा स्कूल में भर्ती करा दिया. एक दिन लिखो, एक दिन राजू को मारा. என்ன ஆச்சு?
ஏமா அழுவுற? எழுதி எழுதி கை வலிக்குதா? இல்ல சார், தலை வலிக்குது சார். ஆச்சரியமா இருக்குதே. டிக்டேஷன்னா கைதான் வலிக்கும், தலை ஏன் வலிக்குது? பின்னாடி இருந்து பாபு முடிய பிடிச்சு இழுத்துட்டான் சார். ஜடையா மடையா? எழுந்துரு. பாப்பா தலைமையில ஏன்டா கைய வச்ச? பாப்பாவுக்கு சொந்த முடிய சௌரியமே டெஸ்ட் பண்ணேன் சார். ஆமாண்டா, இன்னைக்கு ஜடை எழுத்த, நாளைக்கு ஜாக்கெட் எழுப்ப, அப்புறம் தருதல எழுந்து பெஞ்சு வரலடா. எவ்வளவு நேரம் சார் நிக்கணும்? உன் வெயிட்டால பெஞ்சு ரெண்டா உடையிற வரைக்கும் நிக்கணும். முண்டம் இத பாருமா, கிளாஸ் ரூம்ல கண்ணீர் வடிக்க கூடாது. ஆமா, இனிமே இது மாதிரி பசங்க உன் முடிய பிடிச்சு இழுக்காம இருக்கணும்னா ஒண்ணு கிராப் வெட்டிக்க, இல்ல திருப்பதிக்கு வேண்டிக்க. एक दिन राजू ने अपने माता की बुला எக்ஸ்கியூஸ் மீ உமா, காலையிலேயே நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ கிளாஸ்க்கு வந்துட்ட. சாரி சார். அந்த ரெக்கார்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? இல்ல சார், அது வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. என்னாச்சு? அதனால தான் சார் கம்ப்ளீட் பண்ணல. என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கலாமே, நான் கிளியர் பண்ணிருப்பேனே. சரி, இப்போ நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா சார். சரி வா, நானும் வரேன். ஓகே. என்ன சார் தேவதாஸ் மாதிரி இங்க படுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உமா வீட்டுக்கு கூட்டு போற டியூட்டி இல்லையா? போங்கடா, இந்த பொண்ணுங்களை நம்ப கூடாது. ஏன்பா உன் டியூட்டிக்கு சரியா சம்பளம் தரலையா? பெரிய ஜோக். போங்கடா. நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு, அந்த ஆளோட போயிட்டான். என்ன வர்றியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. எவன்டா அவன்? அந்த ஆள் மீட்டர் கேஜ்ல போனா நீ பிராட் கேஜ்ல லைன் போடுமா? அது எப்படிடா? இத பாருடா, உமா வீட்டு அவுட் ஹவுஸ் தான் அவர் இருக்காரு. கீப் ஹிம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். நீ அவ வீட்டுக்குள்ள போய் க்ளோஸா பழகுடா. உமா, பிரபு, நீயா? ஐம் சாரி, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. நான் என்ன சாதாரண ஸ்டூடெண்ட் தானே? பின்ன நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ முக்கியமானவதான். கம் ஆன், இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நான் ஸ்பெஷலா இருக்கேனே. உனக்கு, மாஸ்டருக்கு. உன்கிட்ட இருக்கிற சில புக்ஸ் எனக்கு வேணும். ஓ எஸ், எது வேணும்னு சொல்லு, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். வேணாம், நானே வந்து எடுத்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் வரட்டுமா? பாய். இதுக்கு போய் ஏன் உங்க அம்மா கிட்ட போய் என்கிட்ட சொன்னா
பிரபு. ஹாய். ஹலோ பிரபு. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். பிரபு, நானும் மாஸ்டர் வெளியே போறோம். நீ வரியா? ஜாலியா இருக்கும். கமான் பிரபு, எனக்கு ஒரு சேஞ்ச். டெய்லி இந்த அருவியோட வெளியே போயிட்டு. ஓகே ஓகே. இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே வாங்க சார், நாம போலாம். பாய் பிரபு. என்ன முடிவு பண்ண? சினிமாவா எக்ஸிபிஷனா? உங்க இஷ்டம் சார். அப்பாடா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? ஏய், கல்பனா டாக்கீஸ்ல அடல்சோடி படம் வந்திருக்காண்டா. எல்லாரையும் விடுறாங்களாம். நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லா சின்ன பசங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்துட்டாங்களாண்டா. ஏன் அப்படி ப்ரோக்ரஸ் கார்டை பார்த்த மாதிரி உட்காந்துருக்க? வாட்ஸ் ராங்? ஓஹோ, உமா பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்டா, அவளை புரிஞ்சிக்கவே முடியல. டேய், கேர்ள்ஸ் எல்லாம் அல்ஜிப்ரா கணக்கு மாதிரி. நாம எப்படி போட்டாலும் தப்பா தான் ஆன்சர் வரும். ஆனா கடைசி பக்கத்துல சரியான விட இருக்கும். கவலைப்படாத, வில் சால்வ் த ப்ராப்ளம். கம் ஆன் ஏசே, உருப்படியா போய் ஒரு சினிமா பார்ப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ்டர் பிரேம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இருந்தேன். எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இவ்வளவு மரியாதையா இருக்காங்க? மரத்தில் உட்கார வேண்டியதெல்லாம் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கு. இந்த வானர படைகளுக்கெல்லாம் நீங்க தான் ராமன். மிஸ்டர் கணேஷ், எல்லாம் நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. உதாரணத்துக்கு என்னடா கலாட்டா? என்ன கலாட்டா இங்க? வெளியில போய் வெயில் இல்ல. என் கிளாஸ்ல எவனாவது மூச்சு விட்டீங்க? தட்ஸ் ஆல். கெட் அவுட். சரிதான் பையா. Unfortunately, Albert was not good overseeing. I would request the gentleman who is talking there to keep quiet. அப்படி முக்கியமான பேச்சா இருந்தா I will stop the class. Okay? Please. Sorry, sir. ஹோம்வொர்க் ஏன் பண்ணல? ஏன்டா பண்ணல? நீட்டு கைய. என்னடா மறைக்கிற? போடா. ஹோம்வொர்க் பண்ணாதவங்க எல்லாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு போங்க. நானும் உங்க கூடயே இருக்கேன். தட்ஸ் ஆல் மிஸ்டர் கணேஷ். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விவகாரம் வரலாம், ஆனா விரோதம் வரக்கூடாது. கைய ஓங்கலாம், ஆனா அதுவே அடியா விழக்கூடாது. கத்தி பேசலாம், ஆனா வார்த்தையில் விஷம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல நாம சொல்லி கொடுக்கிற பாடத்துல நமக்கே சந்தேகம் இருக்கக்கூடாது. ஹலோ. ஹலோ. என்ன பிரபு தனியா உட்கார்ந்திருக்கேன்? ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு போற வரியா? என்ன பிரபு? ஏன் உன் கூட மாஸ்டர் வரலையா? அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா, அதனால லேட்டா வரேனாரு. நாம போலாமா? வா. என்ன பிரபு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. மாஸ்டர் இருக்கிறதுனால எவ்வளவு ஜாலியா பொழுது போகுது தெரியுமா? அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா? அதனாலதான் அம்மா கூட அவர்கிட்டயே டியூஷன் வச்சுக்க சொல்லிட்டாங்க. மாஸ்டர் கிட்டயா? ஏன்? இல்ல, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேட்கலாமே, நான் சொல்லி தரேன். மாஸ்டர் கிட்ட ஏன் போகணும்? என்ன இருந்தாலும் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிற மாதிரி வருமா? அப்போ எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றியா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னை பத்தி உனக்கு இப்ப தெரியாது. எக்ஸாம் வரட்டும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் இல்லையான்னு பார். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அந்த பொண்ணிய மதியம் தண்ணி விட்டு எங்க முன்னாடி அந்த மூஞ்சியை காட்டு. அதானே, நாங்க ஏதாவது ஐடியா கொடுத்தா அதை யூஸ் பண்ற தைரியம் கிடையாது. நான் என்ன பண்றது? இந்நேரம் நான் உன் பொசிஷன்ல இருந்தேன்னா நான் அவளை தேடி போயிருக்க மாட்டேன். அவ தான் என்ன தேடி வந்திருப்பான். என்னடா பண்ண சொல்றீங்க? அவ மாஸ்டர் கிட்ட டியூஷன் கத்துக்க போறாள்ல, போ நீயும் போய் டியூஷன் கத்துக்கோ. அடிக்கடி அவ கூடியறா. இவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்து நமக்கு வயசாயிடம் போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கே, நான் உன்னை இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, டியூஷன் படிக்க வந்தியா இல்ல டவுட்ஸ் கிளியர் பண்ண வந்தியா? நானும் டியூஷன் தான். நீ தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்ன. நானோ
அதுக்காக இல்ல, மாஸ்டர் உனக்கு ஒழுங்கா டியூஷன் சொல்லி தராரா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அவ்வளவுதான். அது சரி. குட் ஈவினிங் சார். எஸ். என்ன பிரபு படிச்சிட்டியா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட்? சார் வந்து என் சயின்ஸ் புக்கில் அந்த பேஜ் கிழிஞ்சு போச்சு, அதனால தான். ஷட் அப். சரியான மடையனா இருக்கே. இவ்வளவு வயசாச்சு, சின்ன பையன் மாதிரி பேசுற. முதல்ல போய் சொல்றதை நிறுத்து. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? கமான், 15 minutes டைம் தரேன். ரீட் இட். உமா, உன் புத்தகத்தை அவனுக்கு கொடு. பிரபு, மாஸ்டர் எவ்வளவு கப்ஸ் வாங்கியிருக்காரு பத்தியா? மூர் மார்க்கெட்ல சீப்பா கிடைச்சிருக்கும், அதான் வாங்கி வச்சுக்கிட்டாரு. பாரு, தகரம் துரு பிடிக்குது. எங்க வீட்ல இருந்தா நிறைய ஷீல்ட்ஸ் கப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஹாஸ்டல் கொண்டாட முடியுமா என்ன? பிரபு, கப்ஸ் ஷீல்ட்ஸ் எல்லாம் வெறுப்புலயோ பொறாமைனாலே வாங்க முடியாது. அதை வாங்குறதுக்கு திறமை வேணும். பி ஸ்போர்ட்டிவ். கமான், பாடத்தை ஆரம்பிப்போம். டேய், நீ காசு வச்சுட்டு மறுவேலை பாரு. டேய், இப்படி அவசரப்படுத்தினா அப்படி நாளைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். 6 மாசமா அடல் சொல்லி புக் காட்டுறேன்னு சொல்லி துறைக்கு 25 ரூபாய் வாங்கிட்டேன். ஃப்ராட். நாளைக்கு நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு இப்ப பணம் வேணும். அதானே, பணத்தை கொடு. என்ன ஏமாத்திட்டே இருக்க? பிரபுடா, என்ன பிரபு, ஏன் இப்படி ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்க? எல்லாம் நம்ம பிரேம் மாஸ்டர் சமாச்சாரம் தான். ஏன், அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. அவரா சொர்க்கத்துல கட்டெரும்பு, எப்ப பாரு உமா உமா நிலையறாரு. எனக்கு வர எரிச்சல். அவருக்கு தான் விவசாயம் இல்லை, இவளுக்கு என்ன? எப்ப பாரு மாஸ்டர் மாஸ்டர். எப்ப பார்த்தாலும் இதேதான். டேய், உனக்கு பிரேம் மாஸ்டர் தான் எதிரி. உமா பாவம் சின்ன பொண்ணு, அவளை விட்டு வலிக்கிறாத. அடிக்கடி அவளை போய் பாரு. அர்த்தம் இல்லாட்டாலும் அழகா பேசு. அவ அறிவிலாம் பேசினா கூட அற்புதம்னு சொல்லு. அடிக்கடி அவளை பார்த்து சிரிடா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், அந்த புக்கு நேற்று நான் கொடுத்தாச்சு சார். கொடுத்தாச்சா? என் கூட ஃப்ரெண்டா இருந்த உமாவை அவரு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. எங்க போனாலும் விட மாட்டேங்கிறார், கூடவே கூட்டு போறாரு. மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. மலைய மாதிரி உலகாதரா. உமா வந்து நான் எங்க எழுதுக்கிறேன், அவளை கூப்பிட்டு இங்க உட்கார வை. என்ன? டேய், அது வரடா, போய் கூப்பிடு. போடா. உனக்காக என் பக்கத்துல சீட் போட்டு வச்சிருக்கேன், வா உமா. தேங்க் யூ. ஹலோ உமா. ஹலோ. சிட் டவுன். தேங்க் யூ சார். உமா, எங்க போயிருந்த? லேப் வரைக்கும் போயிருந்தேன் சார். ஒன்றும் கவலைப்படாத, ஒரு லாஸ்ட் சான்ஸ். அவ முன்ன மாதிரி உங்க பழகிறாலும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு டியூஷன் கிளாஸ்ல நைஸா அவ கைப்பிடிச்சு பாரு.
டேய் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் விட பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். நேற்று என்னதானே நடந்தது? ஐயா ரொமான்டிக் மூட்ல இருக்காரா. நேத்து நம்ம சொன்னபடியே நடந்திருப்பான். உமாவும் மயங்கிருப்பான். என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானே? போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். ஏன் என்னதாச்சு சொல்லி தொலையேன். அவ என்னை அடிக்காத குறைதான் என் மானமே போயிடுச்சு. இனிமே என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லிட்டாவ. உங்களை போய் ஐடியா கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். டேய் பாபு, அந்த ஐடியா தான் ஃபெயிலியர் போச்சு. வேற ஏதாவது சொல்லுங்களேன்டா. டேய் நான் சொல்லண்டா. தம்பி நீ சின்ன பையன், பெரியவங்க பேசும்போது தலையிடாத, கம்முன்னு கவனி. என்ன டேய் நீ கொஞ்சம் சும்மாறா. இவன் தான் என்ன சொல்றான்னு கேட்பாமே. டேய் கண்ணா நீ சொல்லுமா. இல்ல நாளைக்கு நம்ம பிக்னிக் போறோம்ல, அப்போ நம்ம மாஸ்டருக்கு பதிலா குரங்குச்சி தான் வருது. உமாவும் தனியா வருவா. அப்போ அவளை வரே பா, குட் ஐடியா. டேய் பையா நீ எங்க கூட சேர்ந்து புத்தாலி ஆயிட்ட. என்னம்மா இவன் சொல்ற ஐடியா கரெக்ட் தானே? என்ன யோசிக்கிற? டேய் பிரேம் மாஸ்டர் வரமாட்டாருன்னு சொன்னீங்க, இப்ப அவரும் அவளோட வராரு. என்னடா செய்யறது? சரி சரி கண்டுக்காத, நாம அப்படியே சமாளிப்போம்.
பிரபு கொஞ்சம் இரு. பிரபு பாக்ஸிங் கத்துக்கிறியா இல்ல ஏதோ ஆத்திரத்தை காட்டுறியா? பாக்ஸிங் பண்றப்ப முதல்ல ஒன்னு டிஃபெண்ட் பண்ண கத்துக்கணும். லைக் திஸ். மிஸ்டர், நீங்க யாரு? பிரபு, வாட் ஹேப்பன் டு யூ? நான் மாஸ்டர். அது கிளாஸ்ல வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணுங்கிறது நீங்க சொல்லித்தர தேவையில்லை. we know better. வேணும்னா நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். பாபு, பாடியை மட்டும் வளர்த்தா பத்தாது, இதையும் வளர்த்துக்கணும். முடியவா இருக்கேன். 3 மார்க் வாங்கி இருக்கிற மூதேவி. பரவாயில்லையே, உங்க டீச்சிங்ல 3 மார்க் வாங்கிட்டேனே. கோட் யுவர் சீட். பிரபு, கெட் அப். உட்டோ உட்டோ. இன்னும் தான் சார் இருக்கான். யூ சிட் டவுன். நீ உட்கார்ற. யூ கெட் அப். யூ சிட் டவுன். எழுந்து. ஹோம்வொர்க் பண்ணியா? செய்யல. கியோ நஹி கியா? ஏன் பண்ணணும்? ஏன் பண்ணணுமா? பரீட்சையில பாஸ் பண்ண வேணாம்? வேணாம். டேய், நீ ஹிந்தி படிக்கலைன்னா உனக்கு இந்தியாவுல ஃபியூச்சரே கிடையாதுடா. நீங்களும் தான் ஹிந்தி படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பெரிய ஃபியூச்சர் இருக்கு? டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டேய் பிரபு, உன் வயசுல ஜவஹர்லால் நேரு ஷேக்ஸ்பியரை தலைகீழ படிச்சாராம். அது தெரியுமா உனக்கு? உங்க வயசுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார், அது தெரியுமா உங்களுக்கு? சுப்ரோ, you come and see me at 2 o'clock. AM or PM? AM. PM. It's all right. Now you sit down. Right down. யார் வச்சது? எவன் வச்சது? மரியாதையா உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல என்டையர் கிளாஸையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தனியா டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யார் வச்சது? எவன் வச்சது? ஏன் சார் சும்மா கத்துறீங்க? நான் தான் வச்சேன். இப்போ அதுக்கு என்ன? நீயா? Get out. வெளியே போ. நான் வெளியே போனா நீங்க வெளியே வர முடியாது. நோ 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 நோ. இப்போ என்ன ஆயி போச்சு? யாரும் போக வேண்டாம். सब बैठिए बैठिए. My dear students, आप सब जानते होंगे कबीर. என்ன बीर? कबीर. ओह, कबीर एक महान कवि थे. வெறுப்புலயே பொறாமைனாலே வாங்க முடியாது. அதை வாங்குறது பிரபு, இவ்வளவு வயசாச்சு. கப்ஸ் ஷீல்ட்ஸ் எல்லாம் வெறுப்புலயே பொறாமைனாலே வாங்க முடியாது. எவ்வளவு வாங்குறது திறமை வேணும். பிரபு, சரியான மழை ஷீல்ட்ஸ் எல்லாம் வெறுப்புலயே பொறாமைனாலே வாங்க. சின்ன பையன் மாதிரி முதல்ல போய் சொல்றேன். இவ்வளவு வயசாச்சு. சின்ன பையன் மாதிரி முதல்ல போய் சொல்றது நிறுத்து. என்னதானே உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்ன? நீ செய்யறதுலாம் உனக்கே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? இன்னைக்கு எதுல பாதி கிளாஸ்ல இருந்து வந்த? சொல்லுடா. எனக்கு அந்த கிளாஸ்ல இருக்க பிடிக்கல, அதனால தான் வந்துட்டேன். சரி, இன்னைக்கு உனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கல, வந்துட்டேன். தமாஷுக்கு தான் அந்த வாத்தியார் சேர்ல முள்ள எடுத்து வச்சேன்னு நினைச்சேன். எதுக்காக அவர்கிட்ட சண்டை போட்டேன்? இப்படி எல்லாம் பண்ண உன்னை ஸ்கூல் விட்டே எடுத்துருவாங்க, தெரியுமா? தெரியும்ல. அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ரவுடி தானே பண்றேன்? எனக்கு இந்த ஸ்கூல்ல இருக்க பிடிக்கல, நான் இந்த ஸ்கூலை விட்டே போறேன். ஓஹோ, உங்களுக்கு ஏன் இந்த ஸ்கூல்ல இருக்க பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய், எனக்கு தெரியும்டா நீ எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிறேன்னு. மாஸ்டர் உமா சோசியலா பழகிறது உனக்கு பிடிக்கல, அதனால உனக்கு அவங்க மேல பொறாம. அவளுக்காக இங்கிலீஷ் ஸ்கூல் விட்டு போறேங்கிற? ஆமா.
நீ எடுத்த ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு. எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. டே பிரபு, ஸ்கூலுக்கு வரல, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கோ. நோ, எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசு தான் சரியில்லை. என்னடா முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அப்புறம் மனசு இல்லைங்கிற. என்னடா என்னாச்சு? மனசு உடம்புக்குள்ள தாண்டா இருக்கு. அது உங்ககிட்ட இல்லாதனால தான் தகராறலாம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு வா. நான் அந்த ஜெயிலுக்கு வரல. மாஸ்டர் கேட்டா என்னடா சொல்றது? பிரபு பிரபு, ஏன் பிரபு கிளாஸுக்கு வரல? அவன் வரல சார். ஏன் வரல? அவன் சொன்னது அப்படியே சொல்லட்டுமா? சொல்லேண்டா. உங்க குரங்கு மஞ்சி பார்க்க அவன் பிடிக்கலையா? உங்க எல்லாருடைய கம்ப்ளைண்ட்ஸையும் வச்சு பாக்குறப்ப பிரபுவால நம்ம ஸ்கூலுக்கே ரொம்ப அவமானம். திஸ் இஸ் நாட் த ஸ்கூல் ஃபார் ஸ்கவுண்ட்ரல்ஸ். அவனை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டுப்படக்கூடாது. அவனை இந்த ஸ்கூலை விட்டே சஸ்பெண்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஸ்மிஸ் பண்ணிடலாம் சார். ஆமா சார், அவனை டிஸ்மிஸ் பண்ணாதான் இந்த ஸ்கூல் உருப்படும். என்ன மிஸ்டர் பிரேம், நீங்க தான் பிரபுவோட கிளாஸ் மாஸ்டர். உங்க ஒப்பீனியனை சொல்லலையே. என் அனுபவத்துல பிரபு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். அவன் தப்பு செய்யற பையன்தான், ஆனா திருத்த முடியாத முரடன் இல்ல. அவனோட பிரச்சனை என்னன்னு தெரியாம அவனை தண்டிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவனை அப்படியே விட்டலான்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. பிரபு இப்ப ஒரு கஷ்டமான பருவத்தை தாண்டிட்டு இருக்கான். ஐ மீன் அடலசன்ஸ். சிலருக்கு அது ஈஸியா இருக்கும், சிலருக்கு கஷ்டமா இருக்கும். முதல்ல அவனுடைய ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியணும். சோ இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க, நான் பேசி பார்க்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட். ட்ரை யுவர் லக். பிரபு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? ஆச்சரியமா இருக்கே. எது? இல்ல, நான் உங்களோட பேசணும்னா ஒண்ணு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல ஒரு அழகான பொண்ணா இருக்கணும். நான் தான் ரெண்டுமே இல்லையே. பிரபு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது என்னோட தப்பு இல்ல. ஸ்கூல் பூரா உனக்கு கெட்ட பேர். ஐ டோன்ட் கேர். பிரபு, உன்னை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. ஐ எம் ஹாப்பி. யூ ஓகே, நீ இந்த ஸ்கூலை விட்டு போற. யூர் ஹாப்பி. மறுபடியும் நானும் இந்த ஸ்கூலை உன்னை திரும்பி பார்க்க போறது இல்லை. ஐ ரைட்? ஃபார் ஒன்ஸ் யூ ஆர் ரைட். சரி, நீ போறதுக்கு முன்னாடி கேன் ஐ மேக் a ஃபைனல் ரிக்வெஸ்ட்? என்ன? நீ ஏன் இப்படி வேணுனே ரவுடி வேஷம் போட்டுட்டு பாதியில போற? தட்ஸ் none of your business. எஸ், ஐ நோ, பட் இட்ஸ் மை ஃபைனல் ரிக்வெஸ்ட். சொல்லு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? You are my problem. பிரபு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? ஆச்சரியமா இருக்கே. எது? இல்ல, நான் உங்களோட பேசணும்னா ஒண்ணு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல ஒரு அழகான பொண்ணா இருக்கணும். நான் தான் ரெண்டுமே இல்லையே. பிரபு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது என்னோட தப்பு இல்ல. ஸ்கூல் பூரா உனக்கு கெட்ட பேர். ஐ டோன்ட் கேர். பிரபு, உன்னை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. ஐ எம் ஹாப்பி. யூ ஓகே, நீ இந்த ஸ்கூலை விட்டு போற. யூர் ஹாப்பி. மறுபடியும் நானும் இந்த ஸ்கூலை உன்னை திரும்பி பார்க்க போறது இல்லை. ஐ ரைட்? ஃபார் ஒன்ஸ் யூ ஆர் ரைட். சரி, நீ போறதுக்கு முன்னாடி கேன் ஐ மேக் a ஃபைனல் ரிக்வெஸ்ட்? என்ன? நீ ஏன் இப்படி வேணுனே ரவுடி வேஷம் போட்டுட்டு பாதியில போற? தட்ஸ் none of your business. எஸ், ஐ நோ, பட் இட்ஸ் மை ஃபைனல் ரிக்வெஸ்ட். சொல்லு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? You are my problem. நானா? ஆமா, நீங்க தான். என்னைக்கு நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்களோ அன்னிலேருந்தே என் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் பாடத்தை தான் ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் என்னோட ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்த உமா நீங்க வந்த உடனே அடியோட மாறிட்டா. ஐ see. அவ மாறினதுக்கு காரணம் நான்.
அதனால என்ன மாதிரி நீயும் மாறினா அவ உன்னை விரும்புவான்னு நினைச்ச இல்லையா? இத பார் பிரபு, இந்த வயசுல நீ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை விட விட்டு விலக வேண்டிய விஷயங்கள் தான் அதிகம். உமாவும் நானும் உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட எண்ணங்கள் தான் உனக்கு பிரச்சனை. அதுல என்ன பிரச்சனை? என்னையும் உமாவையும் பத்தி ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்க பாரு, அது ஒரு பிரச்சனை. என்கிட்ட அன்பா நடந்துக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் நீ இது மாதிரி நினைச்சா நான் வருஷம் 100 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். எல்லாரையும் மாதிரி உமா என்னோட ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல். ரெண்டாவது, நீ என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது. நான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா பிரபு should not and cannot become பிரேம். உனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தேடி பாரு, அதை கண்டுபிடிச்சு அந்த திறமை நீ வளர்த்துக்க. அப்பதான் உன் சொந்த பர்சனாலிட்டி வெளிப்படும். யூ ஷுட் பி ஒரிஜினல், நெவர் an imitation. அதுலதான் எனக்கும் பெருமை, மற்றவங்களுக்கும் உன் மேல ஆர்வம் வரும். இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்காம என்னென்னவோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன யோசி, நல்லா யோசிச்சு நாளைக்கு வந்து என்ன பாரு. நாளைக்கு இல்ல சார், இப்பவே சொல்றேன். நான் ஒரு மடே, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நானும் என்னென்னவோ. ஐ எம் வெரி சாரி ஃபார் மை செல்ஃப். என்ன மன்னிச்சிருங்க சார். டேய், ஸ்கூல் பிரசிடென்ட் நீ தான் இருக்கணும். என்ன சொல்றேன்? என்னால முடியாதுப்பா. ஏன்டா என்னால முடியாது? ஏற்கனவே எனக்கு ஸ்கூல்ல கெட்ட பேரு. உங்களுக்கெல்லாம் பிரசிடென்டா நான் எப்படி நிக்க முடியும்? முடியும், நாங்க சொல்றோம். நீ தான் பிரசிடென்ட். இவன் என்ன சொல்றது? இவன் நிக்கிறான். சரி, உங்க இஷ்டம். நான் பிரசிடென்டா நிக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள் சில பேர் என்னை ஸ்கூல் பிரசிடென்ட்டா நிக்க சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். இங்க வந்த அப்புறம் தான் அவங்க நிஜமாவே நண்பர்களா இல்ல விரோதிகளான்னு நினைக்க தோணுது. நான் உங்க பிரசிடென்ட்டா வந்தா உங்களுக்கெல்லாம் கிளாஸே கிடையாது. கேம்ஸ் தான் ரொம்ப இருக்கும். வாரத்துக்கு 2 சினிமா காமிப்பேன். ஹாலிடேஸ் நிறைய இருக்கும். இப்படி எல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனா நம்ம பிரின்சிபல் அதை அலோவ் பண்ண மாட்டார். அதனால உங்களுக்கு எது நல்லதோ அதெல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு சின்ன விஷயம், என்ன பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றீங்களோ இல்லையோ, உமா மட்டும் வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அழகான வைஸ் பிரசிடென்ட் கிடைப்பா. நம்ம ரிசல்ட் என்னாச்சு? Congratulations, you made it. That's it. Beautiful, that's it. One more thing, உமா ஜெயிச்சிட்டா. அவ ஜெயிச்சான்னு தோத்தா நமக்கு என்னடா? டேய், இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசாம இருந்தால இப்ப எப்படி உங்ககிட்ட பேசிதானே ஆகணும். I call upon the president of the school, Prabhu, to come and receive his prize. I call upon the vice president, Uma, to come and receive her prize. வெங்காய சாம்பாரோ வேகாத சோறோ, வெங்காய சாம்பாரும் வேகாத சோறோ, கிடக்கிற இடம் எங்க மெஸ், கிடக்கிற இடம் எங்க மெஸ். நல்ல நல்ல சோறு தின்னு நாளுமாச்சு, என்ன சொல்ல நாக்கு இப்போ செத்து போச்சு. 500 ரூபாயும் எள்ளாகி போச்சு.
எங்க மெஸ் எங்க மெஸ் இருந்தா கரண்ட் வரல கேட்டா பதிலும் இல்ல கேட்டா பதிலும் இல்ல கேட்பாரு யாரும் இல்ல ஹரி நாராயணா ஆதி நாராயணா கருணைக்கண் பாருமையா தினசரி கிடைப்பது வெங்காய சாம்பாரும் வேகாத சோறும் கிடைக்கிற இடம் எங்க மெஸ் கிடைக்கிற இடம் எங்க மெஸ் கூட்டு அழகுன கோசு தினசரி போட்டு அசத்த கத்திரிக்காய் கூட்டு அழகுன கோசு தினசரி போட்டு சரிகம பதனிசா பிராணனை எடுக்கிற சரிகம பதனிச சனிதம மகரிச சரிகம பதனிச சனிதம மகரிச சரிகம பதனிசா ஒரு உறவு விட்டு இங்கே வந்து சேர்ந்தோம் என்ன பாவமா யார்தான் கேட்பாரோ ஏழுமலை வாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோடா கேட்டாயா எங்க பாட்டுகள் எல்லாம் குறை தீர்த்திட வாராமா குயிக்க வார குராம ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ப்ராப்ளம் தீர்க்கிட சீக்கிரமா எங்க வாமா ராம 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 ஏய் இங்கதான் நிக்கிறியா கிளாஸ்க்கு வரல எங்க அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடாம திருப்பி அனுப்பிச்சிட்டாரா அவ்வளவுதானே நம்ம சோசியல் சர்வீஸ் நாராயணன் எதுக்கு இருக்கான் வா போலாம் இந்தாடா டேய் பயமா இருக்குடா நீ ஒண்ணும் பயப்படாத உங்க அப்பா கையெழுத்து உங்க தாத்தா கையெழுத்து கூட அவன் போடுவான் மாட்டிக்கிட்டா வம்பு அதுக்கெல்லாம் நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா இத பத்தியா எப்படி ஹாய் என்னடா பண்றீங்க குட் மார்னிங் sit down sit your progress reports please மாமா அப்பாவுக்கு கை சுளுக்கு தேவையா அவரே தானே கைது போட்டாரு Come on, quick. ரப்பர் பல்லி
அறிவே உனக்கு அவங்க அப்பா கையில் போட சொன்ன உன் கையில் யாரை போட சொன்னது? எனக்கு என்னடா தெரியும்? நீ ஆட்டோகிராஃப் தான் போட சொன்ன, நான் என் சிக்னேச்சர் போட்டேன். அவர் உத்து பாப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, ஒரு பெரிய பேரு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு உன்னால மாட்டிக்கிட்டான் பாரு, பாவம். அவங்க அப்பா கையில் போட சொன்ன உன் கையில் யாரை போட சொன்னது? எனக்கு என்னடா தெரியும்? நீ ஆட்டோகிராஃப் தான் போட சொன்ன, நான் என் சிக்னேச்சர் போட்டேன். அவர் உத்து பாப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, ஒரு பெரிய பேரு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு உன்னால மாட்டிக்கிட்டான் பாரு, பாவம். ஹலோ, ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ப்ராப்ளம்? நம்ம ஹாஸ்டல் மெஸ் ப்ராப்ளம். உமா, நம்ம ஹாஸ்டல் மெஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆவரேஜா 500 rupees சார்ஜ் பண்றாங்க. பட் அதுக்கேற்ற நல்ல சாப்பாடு இல்ல. நம்ம ஹாஸ்டல்ல பாதி பேர் நல்லா சாப்பிடறது இல்ல, நல்லா சாப்பிட்ட மீதி பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? யூனியன் மூலமா பிரின்சிபல்கிட்ட பேசணும். இது பாருங்க, இது உங்க ஹாஸ்டல் பிரச்சனை. இத பத்தி நீங்க தான் பேசணும். ஏன், உங்க பிரசிடென்ட் ஹாஸ்டல்ல தானே இருக்காரு, அவர் பேசலாமே. மாட்டேங்கிறானே, ஒண்ணு நீ பேசு, இல்ல அவனை பேசவே. தோர்காம்பார், இவ பேசு போ. பிரபு. எஸ் மேடம். உன்னோட ஒரு விஷயம் பேசணும். ஸ்கூல் சம்பந்தமா. வித் பிளஷர். உங்க ஹாஸ்டல் மெஸ்ல சாப்பாடு சரியில்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்களா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளை எலெக்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன்ன்றது ஒரு ஃபன், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறது சீரியஸ் ப்ராப்ளம். நீ இப்ப பேசுற விதம் தான் ஃபன்னியா தெரியுது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் இங்க இல்லனா நம்ம கார்டியன் யாரு? பிரின்சிபல். அப்ப நம்ம பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். இந்த பாருமா, பிரின்சிபலுக்கு அவர் வேலை என்னன்னு நல்லா தெரியும். நான் யாரு, என் வேலை என்னன்னு அவருக்கு. ஷட் அப். எனக்கும் தெரியும், நீ ஒரு கோழை. ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போட்டுக்கிட்டா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. Come on, boys. Fill your bellies. Wonderful food. வெட்டுங்க, சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. என்ன ஸ்ட்ரைக்க? அவன் சோறு கிடைக்கலையேன்னு ஸ்ட்ரைக் பண்றான், நீங்க சோத்தை முன்னால வச்சுக்கிட்டே ஸ்ட்ரைக்க? சாப்பிடுங்கப்பா, சாப்பிடு. Boys, where are you all going? Don't go. Sit down. உட்காருங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. No. அப்பவே இவனை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கா சார். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், திமிர் பிடிச்சவன். உன்னை எப்போ டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும்? எல்லா பசங்களும் சேர்த்து கலாட்டா பண்றேன். இல்ல சார். என்னடா இல்ல? Shut up your mouth. You are suspended from today. Why suspended? You are dismissed. நான் ஒரு நிமிஷம் பேசலாமா சார்? நாங்க வீட்டை விட்டு வந்த அப்புறம் இந்த ஹாஸ்டல் தான் சார் எங்க வீடு. நம்ம ஹாஸ்டல் மெஸ் நடத்துறவர் நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு. அவரை எதிர்த்து தான் சார் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம். நீங்க ஒரு தடவை அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா போதும் சார். அதனால தான் சார் நாங்க இப்படி நடந்துக்கிட்டோம். இது தெரியாம நீங்க என்ன அடிச்சிட்டீங்க. Oh my God. I am sorry my son. உன் ப்ராப்ளம் எதுவோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன். Go to your class.
எதுக்காக? ஹாஸ்டல் ஸ்ட்ரைக்ல நீ அடி வாங்கினதுக்கு நான் தானே காரணம். அதுக்காக நீயே வருத்தப்படுற? நான் தான் நீ விரும்பின மாதிரி பிரச்சனையை தீர்த்துட்டேனே. நீ அடி வாங்கித்தான் பிரச்சனை தீரும்னா நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறதா இருந்தா நான் எவ்வளவு அடி வேணா வாங்குவோமா? எனக்கு உண்மையில அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா? உமா, இப்போ அப்படி நினைக்கல உமா. கொஞ்சம் இருக்காதல் நெஞ்சும் பாடும் புதுராகம்
நாடும் சுபகாலங்கள் பாடும் புது ராகங்கள் இனி நாடும் சுபகாலங்கள் ஒரு பேப்பர்ல 40க்கு மேல போட முடியல சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னொரு பேப்பர் பிளாங்க். இவங்க என்னதான் படிக்கிறாங்களோ. சார் சார் அது பாத்தீங்களா? அச்சோ அங்க பாத்தீங்களா? உங்க 2 பேரையும் பிரின்சிபல் கூப்பிடுறாரு. வாங்க. என்னடா அது? வாட்ஸ் திஸ்? தெரியாது சார். என்னது தெரியாதா? தெரியாதுன்னா எப்படி? ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க 2 பேர் மட்டும் எழுதணும்னா இதுல எது இருக்கு சார்? யாரோ வேண்டாதவங்க எழுதிருக்காங்க சார். வேண்டாதவங்களா சார்? போய் சொல்றேன் சார். இவங்க 2 பேரும் கிளாஸ கட் பண்ணிட்டு சுத்தறப்பவே எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. இல்ல சார். ஸ்டூபிட். பி கேர்ஃபுல். இன்னொரு தடவை இது மாதிரி நடந்தது ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சார் இது இப்படி பிரின்சிபல் கண்டிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் நடந்துக்கிட்டாங்களே. ஏன் பயப்படுறீங்க? அப்படி என்ன நடந்து போச்சு? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம். இதுவே அவருடைய வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. இதை பாருங்க, ஒன்னும் தெரியாத சின்ன பசங்க மேல நாமளே வீண் பழிய போட்டு அவங்கள பெரிய மனுஷங்களாக்கிட கூடாது. They are friends, that's all. நீங்க சொல்லிட்டீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். இதுவே நாளைக்கு தவறான ஆசைக்கு இடம் கொடுக்காதுன்னு என்ன நிச்சயம்? அவங்க அப்பா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா? தாய்ங்கிற முறையில உங்க மகளை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட மாஸ்டர்ங்கிற முறையில என் ஸ்டூடெண்ட்டை பத்தி எனக்கு அதிகமாவே தெரியும். அவங்க 2 பேர் மேலேயும் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். Don't bother about anything. இப்போ என்னடா பண்றது? அதுவும் வரான், நீ சொல்லிடு. ஹாய். டேய் பிரபு, ஒரு சின்ன விஷயம். உமா வேற செக்ஷன் மாத்திட்டாங்க. இன்னும் நம்ம கிளாஸ்க்கு வர மாட்டான். டேய் சாரிடா. டேய் அது வர பார், போடா. டேய் பிரபுமா காதல் போர்ட்ல எழுந்தது யார் தெரியுமா? இந்த சோஷியல் சர்வீஸ் நாராயணன் தான்டா. என்னது நீயா? ஆமாண்டா. ஆனா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைப்பாங்க நான் எதிர்பார்க்கவில்லடா. பண்ணதே பண்ணிட்டு பின்னால யோசிச்சு என்னடா பிரயோஜனம்? இல்லடா, நம்ம தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சே, எங்க மறந்த போறவன் தான் என்ன. இன்னையோட சோஷியல் சர்வீஸை நிறுத்திடா. சின்ன விஷயத்துல பரிசு பண்ணிட்டேன். உனக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்களை பேக்கலடா. இவனே அடிக்கிற நீ வாடா.
எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நான் உமாவை பார்க்கணும். நீ ஒன்னும் அவளை பார்க்க தேவையில்லை. ஆண்டி, நாங்க ஒரு தப்பும் செய்யல, ஏன் எங்களை கண்டிக்கிறீங்க? நான் என் மகளை தான் கண்டிச்சேன், உன்ன இல்ல. ஆண்டி, பாபு கணேஷ் சோமோட நான் எப்படி பழகிறேனோ அப்படிதான் உமாவோடையும் பழகிறேன். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை பிரிச்சுட்டீங்க. போதும், வாய மூடு. முதல்ல எங்கிருந்து போ. போக மாட்டேன். உமாவை நீங்க கூப்பிடுங்க, நான் அவளோட பேசணும். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னையும் உமா கூப்பிட சொல்வேன். போடா இங்க இருந்து. அம்மா, ஏறு வண்டியில. டிரைவர், வண்டி எடு. பிரபு, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு பிரபு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கேளு பிரபு. நான் சொல்றத கேளுமா, நான் உன்னோட பேசணும். பிரபு, சொன்ன கேளு பிரபு. I already warned you once. ஏன் கிளாஸ்ல வந்து காட்ட பண்ண நீ? Get out. Get out, I say. என்ன தைரியம் இருந்தா நாங்க சொல்லியும் கேட்காம நீ அவன் பக்கத்துல உட்காருவே? பிரபுதாமா என் பக்கத்துல உட்கார்ந்தா. அதான் ஏன் உட்கார்ந்தா? பெஞ்சு தானே, உட்கார்ந்தா என்னமா? அவன் காத்து கூட அவன் மேல படக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க என்ன தடுக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட பேசணும்னு தோணுது. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுனாலதான் எனக்கு அவன் கூட இருக்கணும்னு தோணுது. பிரபுவை பார்க்க நினைக்கிறதுனா அவனை பார்க்க வைக்கிறது உங்க கண்டிப்பு. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அதுக்கு காரணம் நீங்க, உங்க கோல், உங்க கண்டிப்பு. நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும். You see, Mr. சுப்பிரமணியம், உங்க சன் பிரபுவை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறத தவிர வேற வழியே இல்லை. உங்களாலேயே அவனை திருத்த முடியலன்னா அவனை வேற எங்க கொண்டு போக முடியும்? இது பாடம் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம், குற்றவாளிகளை திருத்துற சீர்திருத்த பள்ளி இல்ல. அவனை நான் இப்ப என்ன பண்றது? அது தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வரவழைச்சிருக்க மாட்டேன். ரொம்ப புத்திசாலித்தனமான பதில். உங்களுக்கு வேணும்னா பிரபுவோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல குட்னு போட்டு தரேன். அது இங்கேயே வேலை போகாதப்போ வேற எங்க கொண்டு போறது? ஐ எம் சாரி மிஸ்டர் சுப்பிரமணியம், ஐ காண்ட் ஹெல்ப் இட். எஸ் எஸ், பிரபுவோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்க. எதுக்குப்பா என்ன வர சொன்னீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நல்ல பிள்ளை பெற்றவன் பார்வை மேல இருக்கும், தருதலையை பெற்றவன் தரையை தானே பார்க்கணும். என்னப்பா சொல்றீங்க? சொல்ல வேண்டியதெல்லாம் அவன் பிரின்சிபல் சொல்லிட்டார். என் பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டு காசை செலவழிச்சு உன்னை இங்க அனுப்பிச்சதுக்கு நீ என்ன சர்டிபிகேட் வாங்கி வந்திருக்க தெரியுமா? டிஸ்மிஸ் சர்டிபிகேட். என்ன டிஸ்மிஸ் செய்யறதுக்கு காரணமே இல்லையப்பா. எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உன் படிப்பை பத்தி இப்ப நான் கவலைப்படல. நீ சரியா படிக்கலன்னா உனக்கு தான் கேடு. ஆனா நீ ஒழுக்கம் கட்டதுனால உன் ஸ்கூலுக்கும் அவமானம், பெத்தவங்களுக்கும் கேவலம். நானும் அவளும் பழகிறதுனால அவங்க எல்லாருக்கும் அவமானமா இருந்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வெரி குட், அருமையா வளர்ந்திருக்கு. அப்பன் சவுக்கடிப்பட்டு காலனா கொண்டு வந்தா பிள்ளை அவன் உடம்புல உப்பை தேய்ச்சிட்டு கொண்டு போயிடுவானா. பெத்து வளர்த்தவனை பத்தி கவலை இல்ல, அறிவு கொடுத்த பள்ளிக்கூடத்தை பத்தியும் கவலை இல்ல. ஆனா உன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறேன். உன்னுடைய கீழ்த்தரமான சந்தோஷத்துக்கு மட்டும் அக்கறை காட்டுறேன். வெல் டன் மை பாய். எனக்கு கீழ்த்தரமான நோக்கம் எதுவும் கிடையாது. ஷட் அப். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாராரு. மெட்ராஸுக்கு நான் இங்கதான் இருக்க போறேன். இங்கதான் செய்ய போறேன். உமா விட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. போடா தருவலைன்னு ஒரு நிமிஷத்துல என்னால சொல்ல முடியும், ஆனா செய்ய முடியாதுடா. ஏன்னா நான் பெத்தவனாச்சே. 17 வருஷமா சுமந்த எனக்கு நீ சுகமா இருக்க, சவாரி செய்த உனக்கு நாங்க சுமையாயிட்டோம். அப்பா ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. நாளைக்கே புறப்படுறது தயாரா. பேக் அப் யுவர் திங்ஸ். சார், பிரபு நம்ம ஸ்கூல் பாய். நல்லது சொல்றது மட்டும் நம்ம வேலை இல்லை,
தவற திருத்துறதும் நம்ம கடமை. பிரபு இஸ் a dangerous fellow. அவனுக்கு கிரிமினல் புத்தி. சார், அவனோட வயசுல கிரிமினலா யாரும் உருவாகிறது இல்ல, உருவாக்கப்படுறாங்க. அப்ப நம்ம ஸ்கூல் அவனை கிரிமினல் ஆக்கிடுச்சுங்கிறீங்களா? நாம அறியாம நம்ம கூட தவறு செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கலாம் சார். இப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? பிரபு இப்ப டிஸ்மிஸ் பண்ண வேண்டாங்க. பிரபுவை ஏற்கனவே டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. நீங்க நினைச்சா அவனை திரும்பவும் சேர்க்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இல்ல. ஸ்கூல் கௌரவத்தை நான் காப்பாத்தி ஆகணும். ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை எரிச்சுதான் காப்பாத்தணுமா சார்? மிஸ்டர் பிரேம், இந்த சின்ன பையனை உங்க மகனா இருந்தா இப்படி செய்வீங்களா சார்? பிரேம், நீங்க அதிகமா பேசுறீங்க. நான் சரியா தானே பேசுறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரபு இஸ் டிஸ்மிஸ்ட். கோ டு யுவர் கிளாஸ். பிரபுவோட பேரை கிளாஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து அடிக்கிறப்ப என்னோட பேரை ஸ்டாஃப் ரெஜிஸ்டர்ல இருந்து அடிச்சிடுங்க. ஐ எம் ரிசைனிங் மை ஜாப். குட் பை. என்னடா பண்ணுறது? மாஸ்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ண பார்த்தா அவரும் இல்லை. எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது? டேய், பிரபுவோட அப்பா நாளைக்கு அவனை ஊருக்கு கூட்டு போறாரா? அதுக்குள்ள நம்ம எதாவது பண்ணோம். டேய் இங்க வா. ஓ ஓகே. அம்மா, மாஸ்டர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நான் உங்ககிட்ட சொல்லிக்காமே போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நாமே நம்ம குழந்தைகளை நம்பலன்னா வேற யார் நம்ப போறாங்க? காரணமே இல்லாம 2 பேரை தண்டிக்கிறீங்க. ஆனா அந்த தண்டனையோட வலிய நான் தான் அனுபவிக்கிறேன். நான் உங்ககிட்டயும் சொல்லி பார்த்தேன், பிரின்சிபல் கிட்டே எடுத்து சொன்னேன். ஆனா அந்த இளம் உள்ளங்களை புரிஞ்சுக்க இங்க யாருமே இல்லை. என் வார்த்தைக்கு எப்போ இங்க மதிப்பு இல்லையோ அதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. நான் ஸ்கூல்ல இருந்து என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். குட் பை. கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மை ஸ்டூடெண்ட் உமா. பிரேம். ஹலோ, நான் உமாவோட ஸ்கூல் பிரின்சிபால் பாபு பேசுறேன். பாபுவா? அதாவது பாபு உமா படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபால் பேசுறேன். நான் உமாவோட அம்மா தான் பேசுறேன். உமாவோட அம்மா பேசுறாங்கடா. குரல் மாட்டுமோன்னு பயமா இருக்கு. என் மகன் உமா பத்தி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். உங்க மகளா? நம்ம மகன் உமா பத்தி கொஞ்சம் பேசணும். என்ன நம்ம மகளா? இல்லீங்க, என் ஸ்டூடெண்ட் உமாவை பத்தி கொஞ்சம் அவசரமா பேசணும். என்ன சார் விஷயம்? பிரபுவை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. உமாவுக்கு தெரிஞ்சா அவ மனசு பாதிக்கப்படலாம். இனிமே நம்ம உமாவை எப்படி பாதுகாக்கணும்னு பத்தி கொஞ்சம் பேசணும். இப்ப வர்றீங்களா? உடனே வர்றேன். டேய், உமாவோட அம்மா பிரின்சிபாலை பார்க்க போறாங்க. நம்ம உடனே போய் உமா பார்க்கணும். பாப்பலாம். தேங்க்யூ சார். உமா, 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 உமா. யாரு? நாங்க பாபு வந்திருக்கேன். கதவு தரேன். பாபு கொஞ்சம் கதவு தரேன். வெளியே போட்டு இருக்குமா? ஐயோ, வெளியில போட்டுமா? ஐயோ, சாவி இருக்கா? அப்படி போட. நான் திறக்கிறேன். வேற சாவி இல்லையா? சரியில்லையே. உமா, வேற வழி இல்லையா? உமா, இப்ப என்ன பண்றது? வெளியே வாங்க. கொஞ்சம் இருங்க. பாபு, இப்படி வாங்களே, இப்படி வாங்க. அதோ பின்னாடி வேற வழி இல்லையா? வெளியே வாங்கம்மா. வெளியே வாமா. ஐயோ, எப்படி போறது? வேகமா வாமா. கொஞ்சம் இருங்க.
இதோ வரேன். உமா கீழே வா. என்ன? கீழே வா. என்ன விஷயம்? முதல்ல கீழே வா. எப்படி வருவேன்? அம்மா தான் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களே. ஏன் ஏதாவது இருக்கா? அந்த பக்கம் பாருங்க. வாடா போய் பார்க்கலாம். வாடா. பாத்து மெல்லமா இருங்க. பாத்து நான் கட்டியா பிடிச்சுக்கிறேன். மெல்லமா பாத்துருங்க. ஆமா, என்ன விஷயம்? ஏன் இப்படி அவசரமா வந்திருக்கீங்க? உமா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. உன்னையும் பிரபு நிரந்தரமா பிரிக்க பாக்குறாங்க. உமா, பிரபு உங்க அப்பா ஊர் விட்டே கூட்டிட்டு போறாரு. இது விஷயமா மாஸ்டர் போய் பேசலான்னு அவர் போய் பார்த்தா அவர் உங்க அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு போயிட்டார். உமா, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை பிரிக்க பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை சேர்க்க பாக்குறோம். உங்க அம்மாவுக்கு பிரின்சிபல் போன் பண்ணி அவங்களை வெளில அனுப்பிச்சது நாங்க தான். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப நீ ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்னே நினைச்சிட்டு இருக்க பிரபு நீ பாக்கணும்னா எங்களோட வா. அவனை பத்தி கவலை இல்லைன்னா நீ எப்படியே போயிடு. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்தா என்ன அர்த்தம்? இதுக்கு உங்களை கஷ்டப்பட கூட்டணும் வந்தோம். கொஞ்ச நாளைக்காவது நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னா நீங்க ஓடி போயிடுங்க. அப்பதான் மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நேரா ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது ட்ரெயின் ஏறி போயிடுங்க. ஏய், என்ன யோசிக்கிறீங்க? நாங்க சொல்றது கேளுங்க. இதை தவிர ஒரு வழியே கிடையாது. நீங்க புறப்படுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நாங்க செஞ்சிட்டோம். சீக்கிரம் புறப்படுங்க. நாங்க எதையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். டேய் பாபு, நீ உங்க கூட போ. நான் இங்கே இருந்து மத்தவங்க சமாளிக்கிறேன். சீக்கிரம் வாங்கடா. பிரபு, வாமா. வரேன்டா. டிரைவர் வா. பாத்துங்கடா. சரி, நான் வரேம்மா. போயிட்டு வரேன்டா. நாராயண் போயிட்டு பாத்து ஜாக்கிரதை. பெஸ்ட் ஆஃப் லக் மேன்.
ரன்னிங் now. நான் ஏன் இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களால தான். நீங்க 2 பேரும் இன்னசென்ட் நம்பி என் வேலையை ரிசைன் பண்ண. பட் பேசஞ்சரா போக வேண்டிய என்ன பைத்தியக்காரனை அனுப்புறீங்க. தேங்க்யூ. இப்ப இவ்வளவு அழிச்சுக்கிட்டு எங்க போறேன்? குட். ஐ லைக் யூ கரேஜ். தெரியும் நீ எங்கேயாவது போய் போய்ச்சிக்கோ என்ன. பட் திஸ் இஸ் நாட் ஏஜ் ஃபார் இட். உன்னால முடியாது, அது நடக்கும் நடக்காது. 4 பேர் உன்னை அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவேன்? கேன் யூ ப்ரொடெக்ட் ஹர்? 4 பேரை விட்டு ஓடுறதுல இல்ல பெருமை, நின்னு போராடி ஜெயிக்கிறதுல தான் பெருமை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் திஸ் இஸ் நாட் த டைம். அந்த நேரம் வந்தா நீங்க 2 பேரும் ஒண்ணாகலாம். நிச்சயமா இப்ப இல்லை. எங்கடா அவங்க? தெரியாது சார். சொல்லுங்கடா. தெரியாது சார். ட்ரெயின்ல ஏத்திட்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எங்கடா அவங்க? எங்களுக்கு தெரியாது சார்.